எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு உயிரை செயற்கையாக உருவாக்க முடியுமா? சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். அதாவது அமெரிக்கால பிலடெல்பியால லட்சக்கணக்கான கொசுக்களை ஆர்டிபிஷியலா லேப்ல கிரியேட் பண்றாங்க, ஆண் கொசுக்களை உருவாக்குறாங்க, அதை மார்க்கெட்ல விடுவாங்க. இது பெண் கொசுக்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் பிறக்கிறது எல்லாமே ஆண் கொசுக்களாகவே பிறப்பாங்க. ஒருவேளை ஒரு கொசுவோட வாழ்க்கை லைஃப் ஒரு நாள் தான் அப்படின்னா, இனிமே பிறக்கிறதெல்லாம் ஆணாகவே இருந்தா பெண்ணினம் அழிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் கொசுவே இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்து ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப லேப்ல கிரியேட் பண்ணதா இருந்தா இது ஆத்மாவே கிடையாது இல்ல, அது அது கொசுன்ற ஆத்மா கிடையாது இல்லை, இறைவன் படைச்சது இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அந்த கொசுவை கொள்றது நமக்கு பாவமா வராது இல்லை அப்படின்லாம் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பாருங்களேன், மனிதன் சயின்ஸ்ன்ற பேர்ல ஒரு அளவுக்கு தான் விளையாட முடியுமே தவிர இயற்கையை டோட்டலா மாத்திர முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓகேவா? அதை நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கதை எடுத்துக்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இது ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு முறையில் குழந்தைய பெற்றுக்கிட்டோம். உடனே இது லேப்ல தான் நடக்குது. டெஸ்ட் டியூப் பேபிலாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி முறையில் தான் பிறகுது. ஐவிஎஃப்ன்ற மெத்தடில் நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். உடனே லேப்ல பிறந்து இது ஆத்மாவே கிடையாது, இது இறைவன் படிச்சது கிடையாது, அப்படி கிடையாது. பாருங்களேன், இன்னைக்கு குழந்தைகள் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறவு மூலமாக குழந்தைகள் பிறக்குது. அப்படின்னா ஒரு ஆண் மகனுடைய விந்து பெண் உள்ள கருவில் போய் அங்கே ஒரு முட்டையை இது பண்ணும், ஃபெர்டிலைஸ் பண்ணும், அதன்படி குழந்தைய பிறக்கும். எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒயிட் குரோம் டெலீஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது குழந்தையில ஏதோ ஒரு நோய் வந்தது, அதில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அந்த விந்து வந்தா கூட அதில் உயிரணுக்கள் சேர்ந்து வராது, அதனால ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. இது நேச்சுரலாக எனக்கு இருக்கிற ப்ராப்ளம். அப்போ என்னோட உடல்ல உயிரணுக்கள் இருக்கு, ஆனா அது போகாது, வெளியே போகாது இந்த ஒயிட் குரோம் டெலிஷன்னால. இதனால எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணி என்னோட உயிரணுக்களை எடுத்துடுறாங்க. ஒய்ஃபோட அந்த முட்டைகள் இருக்குல்ல, அதை லேப்ல வச்சு எடுத்துடுறாங்க. இது ரெண்டையும் லேப்ல வச்சு இது ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்கிறாங்க. அதை 2-3 நாள் கவனிக்கிறாங்க, அது வளருதா அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி 7 கருமுட்டையை வச்சு ஃபெர்டிலைஸ் பண்ணி 7ஐயும் கொண்டு போய் ஒய்ஃபோட கருவுல வைக்கிறாங்க. அது நாள்பட வளருது. அப்புறம் எங்களை கொண்டு காட்டுறாங்க, இந்த பாருங்க வச்சது இந்த மாதிரி வளர்ந்துருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 7 வச்சு 7 குழந்தை பார்த்தா என்ன ஆகும்? அப்படி இல்லைங்க, இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தா 4 இருந்தது. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு 3 மாசம் பார்ப்போம், இந்த 4 குறைஞ்சு 1 2 நிற்கும், அதுதான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னாங்க. 3 மாசம் ஆகி பார்த்ததுக்கும் அந்த 4 செட் ஆகி தான் இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு அந்த 4ல் 2 குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தையா பிறந்ததான் என் குழந்தை. அப்படின்னா என்ன, அந்த உயிரணுக்கள் என் உடல்ல தான் இருக்கு, அது வெளியே எடுக்க முடியலன்றதை தான் இந்த லேப்ல வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ சில விஷயங்கள் எல்லாம் நேச்சுரலா நடந்ததுன்னா நான் டாக்டர்கிட்டே போயிருக்க வேண்டாம். நேச்சுரலா நடக்காத வேலையை மட்டும் இவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு கொரியர் வேலை மட்டும் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் அப்படின்றதுனால சாதாரண மனிதர்கள் அதை பண்ண முடியாதுன்றதுனால, பெரிய பெரிய படிச்சு வச்ச டாக்டரால தான் பண்ண முடியுன்றதுனால அது ஒரு 4-4.5 லட்சம் ரூபா செலவு பண்ண அன்னைக்கு. ஓகேவா? இப்படிதான் இந்த குழந்தை பிறந்தது. அப்படின்னா இந்த ஆத்மாவே ஆர்டிபிஷியல் கிடையாது. இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்றேன். கணவன் மனைவி, ஓகேவா, அவங்க நினைச்சிருந்தா எல்லா 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். ஏன் 1 வருஷத்துக்கு கேப்ல கூட ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். ஏன் பெற்றுக்க மாட்டாங்க? வளர்க்கறதுன்றது ஈஸி கிடையாது. 2 குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி அவங்க வாழ்க்கை செட் பண்ணி கொடுக்கணும்னா நம்மளால 1 குழந்தை 2 குழந்தை பண்றது இந்த கலிகாலத்துல ரொம்ப பிராக்டிக்கலா நடக்காத விஷயம். அதனாலதான் ஆண்கள் என்ன பண்றாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, 1க்கு இல்ல 2க்கு மேல குழந்தைகளை பெற்றுக்க மாட்டாங்க. ஆனா தியரிட்டிக்கலி பெற்றுக்க முடியும். ஒருத்தர் 4-5 மனைவி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனைவி வழியா 2 குழந்தை, இந்த குழந்தை 2 குழந்தைன்னு சொல்லி அத்தனை குழந்தைகளை பெற்றுக்க முடியும். அப்ப இதை லேப்ல அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த ஆத்மா பிரவேசம், ஆத்மான்றதெல்லாம் இறைவன் படைப்பு தான். இதுக்கான பாருங்களேன், கணவன் மனைவி சேர்ந்து எதை உருவாக்குறாங்க, உடலை தான் உருவாக்குறாங்க. உயிர் பரமாத்மாவோடு அது பிரவேசமானாதான் அங்க ஜீவனே வரும், ஆத்மா நடிக்கவே முடியும் உடல். இதே தான் எல்லா இதுக்கும் அப்படிதான், கொசுக்கும் அப்படிதான். இப்போ பிராய்லர் கோழின்னு பண்றாங்க,
அது எதுக்கு படைக்கிறாங்க? டெய்லி மனிதன் புரோட்டீன் சாப்பிடணுன்றதுக்காக லேப்ல உருவாக்குறாங்க. அதோட லைஃப் ஸ்பேனே அப்படிதான். ஒரு கோழி முட்டை போட்டு அது வந்து பொறிச்சு வர்றதுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஒரு ஒரு 15-20 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு லைஃப் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன். இதில் லேபில் வச்சு கடன்னு அடிச்சு விடுவான். அதோட இது என்ன? அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வெயிட்டு வந்துச்சுன்னா உடனே மார்க்கெட்டில் விட்டுருவான், அறுத்துருவாங்க, மனுஷன் சாப்பிட்ருவான். அவள் ஒரு நாளைக்கு இத்தனை சாப்பிட்றாங்க அப்படின்னு கணக்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த அந்த கோழி அப்படின்றதுக்கோட உயிர் லேபில் தயாரிச்சது கிடையாது. அது மேலேருந்து தான் வந்தாகணும், இறைவன்கிட்ட இருந்து தான் வந்தாகணும், சாந்தி தாமத்திலிருந்து தான் வந்தாகணும். சரியா? ஸோ இந்த புரிதல் நமக்கு வரணும். ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, அதனால வந்து பாவம் வராது இல்லை அப்படின்றாங்க. எந்த உயிரையும் நம்ம காயப்படுத்தினா பாவம் வரும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எவ்வளவு பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுல மாற்றுக்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்களா, பாபா மீட் நடக்குது. பாபா மீட் என்ன? அது இறைவன் சாந்தி தாமத்திலிருந்து வருவார், சூட்சமத்தில் இருக்கிற பிரம்மாவை கூட்டின்னு வருவார். இங்கே தாதியை உட்கார வச்சிருப்பாங்க. தாதியோட புருவத்தின் மத்தியில் வந்து பரமாத்மா வந்து கண்களை அவங்களை திறந்து அதுக்கப்புறம் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் கிளாஸு. நீங்கள் பழைய வீடியோலாம் போட்டு பாருங்க. தாதி உட்கார வச்சிருப்பாங்களே, இந்த அங்கே பக்கம் இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் இருக்கும், 2 ஃபேன் இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொசுவத்தி சுருள் வச்சிருப்பாங்க. எதுக்கு? அவங்கள கொசு வந்து கடிக்கக்கூடாதுன்னு. பரமாத்மா வராரு, பிரம்மா வராரு, தாதி சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுக்க வராரு. அங்கே அந்த கொசு விரட்டுறதுக்கு கொசுவத்தி சுருள் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கொசு மயக்கடையலாம், சாகலாம். அப்போ ஒரு இயக்கமே கொசுவோட இனத்தை கொல்லுது அப்படின்னு எடுத்துப்பீங்க. இது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். பரமாத்மா ஒரு வானிலை இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சில பாவங்களை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிச்சு ரொம்ப மண்டை போட்டு உடைக்கிறீங்க, அதெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியும். பரமாத்மா ஒரு வானிலை சொல்றாரு, பொய் சொல்றது பாவம், அடிக்கடி சொல்லியிருக்காரு வானிலை. ஆனால் அதை விட பெரிய பாவம் 5 விகாரங்களை போகிறது, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் போகிறது அப்படின்னு ஒரு வானிலை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? பொய் சொல்கிற பாவம் கூட சீக்கிரம் நினைவுல அழிச்சிடலாம். இந்த காமத்தினால கோபத்தினால பண்ணுற பாவத்துக்கு வந்து அதோடைய அடி வந்து பெரிய மடங்காக இருக்கும். அதுக்கு அர்த்தம் உடனே வந்து பொய் சொல்கிறதுக்கு அவர் அறிக்கை இது கொடுத்துட்டாரு, லைசன்ஸ் கொடுத்து அப்படி எடுத்துக்கூடாது. இது சின்ன பாவம், அவ்வளோதான். இது யோகா பண்ணால் போகக்கூடியது, பெருசாக பாதிக்காது. இது திருவள்ளுவரோ அவ்வையாரோ யாரோ சொல்லியிருக்காங்க. அதாவது பொய் சொன்னா கூட அதனால ஒரு நன்மை நடக்கும்னா நல்லது, திருவள்ளுவர் தான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பொய் சொல்றதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது கிடையாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொய் வந்து நன்மை பயக்கும் மாதிரி தான் அங்கே பொய்யும் சொல்லலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான், அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். புரியுது? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்டுங்க, அது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால ஒரு கொசு அடிச்சிட்டிங்க, அதனால பாவம் வந்துச்சு, அதனால நான் சத்தியக்கும் போக மாட்டேன் திரேதம் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் யோகாவில் சர்வசாதமாக கழிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எண்ணம், சொல், செயல் மூலம் காயப்படுத்தக்கூடாது. இதில் பாவம் வருமானா வரும், ஆனால் அந்த பாவம் ரொம்ப பெரிய பாவம் கிடையாது. ஓகேவா? இப்போ கொசுக்களே பாருங்களேன், அதோட இதே என்னன்னா மனுஷனை கஷ்டப்படுத்துது, மனுஷனோட ரத்தத்தை குடிக்கிறது, மனுஷனுக்கு நோய் கொடுக்குது, மனுஷனை கொல்றது. இதே ஐடியாவோட தான் கொசு இருக்கு. அதை கொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புரியுதுங்களா? ஸோ அது இந்த கொசு மருந்து அடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அப்போ அவன்லாம் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறான் அப்படி பார்த்தா. ஸோ அப்படி அதை பார்க்கக்கூடாது. ஒரு பரமாத்மா வானிலை வேற ஒரு சொல்லுங்க. இப்போ சோல்ஜர் இருக்காரு, நாட்டுக்காக எல்லையில் கொண்டு போய் நிற்க வச்சிருக்காங்க. எதிரி நாட்டுக்காரன் ஒருத்தன் வரான், அவர் புத்தம் சரணம் கச்சாமின்னு போய் கட்டி பிடிச்சான், அவன் கூட்டு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவர் அங்கே சுட்டு தான் ஆகணும். அந்த போரில் இவர் சாக வேண்டியிருந்தா திருப்பி பிறந்து இறந்து வளர்ந்து திருப்பி வந்து எரியூர் பிரிவு எடுத்து திருப்பி ஒரு ராணுவத்தில் தான் போய் சேருவார் அப்படின்னு பரமாத்மா சொல்லி இருக்கிறார். அது ஒரு இடத்துல இந்த நியாயம் தர்மம்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிபேட் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கர்ம ஃபிலாசபி புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த லேபில் உயிரை உருவாக்குறாங்கன்றது கிடையாது. இவங்க அந்த என்ன சொல்கிறது, இப்போ குழந்தை பிறக்கலன்றது குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு ஆனால் சூழ்நிலைகளை உருவாக்கி தராங்க. அதே மாதிரி தான் லேபில் கிரியேட் பண்ணக்கூடிய கொசுக்களாக இருக்கட்டும். அதில் வந்து இந்த டிஎன்ஏல மேட்ரு இருக்கு. ஒரு ஆத்மா வந்து எனக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, டிஎன்ஏ பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க, வெறும் ஆத்மா பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க டிஎன்ஏ. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இருக்கேன், பிரேமானந்த நாராயணன் இருக்கேன், எனக்கு அப்பா அம்மா, எனக்கு அப்பா கிட்டேருந்து ஒரு குணம் வந்திருக்கு, அம்மா கிட்டேருந்து ஒரு குணம் வந்து இது எப்படி வருது? அந்த டிஎன்ஏ வழியாக வருது. புரியுதுங்களா? ஸோ எனக்கு வந்து ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் எப்படி தெரிஞ்சுது?
அப்பா வழியாக தான் தெரிஞ்சது. அம்மா வழியாக நிறைய நிறைய நல்ல எனக்கு குணங்கள் கிடைச்சது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது எனக்கு கரெக்டாக தெரியாது, இருந்தாலும் எனக்கு இப்படி தோணுது. இப்போ என் குழந்தைகள் வந்து லேபில் தான் கிரியேட் ஆனா, ஐவிஎஃப்ன்ற முறையில் தான் பண்ணாங்க. ஒழுங்கா இந்த உடல் உறவு மூலமே பிறந்திருந்தா அந்த டிஎன்ஏ வழியா என் குழந்தைங்களுக்கு என்னுடைய சில குணங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிவபக்தன். என் 2 பசங்களும் சிவபக்தர்கள் கிடையாது. அவர் 2 பேரும் ஐயப்பன் தான் கும்பிட்றாங்க. அது காரணம் என் ஒய்ஃப் ஐயப்ப பக்தர் தான். அதாவது குழந்தையோட வளர்ந்து கூடயே இருக்கிறதுனால அவங்க இன்டியூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். என் 2 குழந்தைக்கும் மேக்ஸ் வருது. ஆனால் எனக்கு அளவுக்கு இருக்கிற அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ வெறித்தனமாக இருப்பேன் தெரியுமா மேக்ஸில், அது மாதிரி கம்ப்யூட்டரில். இது ரெண்டுமே என் 2 குழந்தைங்களுக்கும் வரல. மேபி இது லேபில் பண்ணதுனால இந்த டிஎன்ஏ விஷயமா அது போகாமல் போயிடுச்சோ இப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. என் மனசுக்குள்ளே தோன்றக்கூடிய சிந்தனையாக இருக்குது. ஓகே, இப்போ நிறைய யோசிக்க ஞானம் பண்ண நமக்கு புதுசு புதுசாக டவுட்டும் வருது, புதுசு புதுசாக சிந்தனைகள் வருது, புதுசு புதுசாக சந்தேகங்கள் வருது. இதுக்கு ஆன்சர் யார்கிட்ட போய் கேட்கறது தெரியாதனால அப்படியே கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். இறைவனை கேட்குறோம், அது பதில் வரும்போது கிடைக்கும். அப்படிதான். சரியா? ஸோ உயிர்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்கன்றது கிடையாது. உயிர் வந்து இறைவனோட சொத்து தான். இந்த உடலை கிரியேட் பண்ணுறதுல தான் இங்கே மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம். அந்த உடல் தயார் பண்ணி கொடுத்தா உயிர் பிரவேசம் ஆயிடும். பாருங்களேன், இப்போ யாராவது ஒரு ஆத்ம சரீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி உடலோட சுவிட்ச் உடலோட வெளியே வந்துடுவாங்க. அடுத்தது என்ன ஆகணும்? வேற ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா கணவர் மனைவியை சேர்ந்து கர்ப்பம் ஆகணும். அதாவது ஒரு டெம்ப்ளேட் ரெடியாக இருக்கணும். ஒரு உடல் ரெடியாக இருந்தால் தான் இந்த ஆத்மா அங்கே போய் பிரவேசம் முடியும். இதுவும் அங்கே போகணும்னு இருந்தால் தான் ட்ராமா படி. சரியா? ஸோ இந்த ட்ராமாவில் இந்த டைமில் இத்தனை கொசுக்கள் இருக்கணும், இத்தனை கோழிகள் இருக்கணும், இத்தனை ஜீவராசிகள் இருக்கணும், எல்லாம் கணக்கு தான். பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி தான் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சீனில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் குறைவாகவோ ஒருத்தர் கூடவோ இருக்கவே முடியாது அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ட்ராமா வெல் பிளான்டு, வெல் எக்ஸிக்யூட்டட். சரியா? அதனால் நம்ம ரொம்ப குழம்பெல்லாம் போக தேவையில்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உயிரை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்கன்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பாவம் தான். ஆனால் இதில் பெரிய பாவம் கிடையாது கொசுக்களை கொள்றதுனால. ஸோ நீங்கள் அதுக்காக ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. உங்களை கடிக்க வருது ஒரு கொசு, அதை அடிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு மலேரியா வரலாம், டெங்கு வரலாம், அதனால் உங்களுக்கு நோய் வரலாம், அதனால் பாதிக்கப்படலாம், அதனால் உயிர் வரைக்கும் போகலாம். இதை பார்க்கறதுக்கு நீங்கள் அதை அடிச்சுட்டு யோகா மூலமாக பாவத்தை அடிச்சுட்டு நீங்கள் கர்மாதீத் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை தான் நம்ம சொல்லலாம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்னோட புரிதலை நான் சொல்லியிருக்கேன். இதுதான் கரெக்டு, இதுதான் ஃபைனல் அப்படின்னு நான் சொல்லலை. வீடியோ பார்க்குற நீங்கள் அறிவுபூர்வமாக இதை பற்றி ரொம்ப சிந்திச்சு இதை பற்றி சொல்யூஷனோட இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.